ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிலபஸ் வைஸ் பொதுத்தமிழ் டெஸ்ட்டு 20 தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அலகு 6 வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அலகு 1லேருந்து அலகு 6 வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அலகு 7ல் நம்ம திருக்குறள், அதுக்கப்புறமா தமிழ் பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்லேருந்து நம்ம ஒரு 100 வினாக்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 100 வினாக்களுக்கு ஃபைனலாக எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட சிலபஸ் ஆல்ரெடி நான் டெலகிராமில் நான் ஷேர் பண்ணிட்டேன். என்னென்ன டாப்பிக்லாம் இந்த டெஸ்ட்டில் வரும்னு சொல்லிட்டு. புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா டெலகிராம் சேனலில் சிலபஸ் பார்த்துட்டு அந்த சிலபஸ் படிச்சுருந்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் நான் கொஷின் படிச்சுட்டு 1 or 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கான ஆன்சரை ஓஎம்ஆர் ஷீட்டோ அப்படி இல்லைனா நோட்டோ இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் வினா ஸ்டார்ட் பண்ணலாம். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ என சேக்கிழாரை பாராட்டியவர் யார்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ என சேக்கிழாரை பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட் இரண்டாவது வினா. தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, தேவநேய பாவனார். தேவநேய பாவனார். தமிழை வடமொழி வல்லாண்மையின்றி மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? தமிழை வடமொழி வல்லாண்மையின்றி மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவநேய பாவனார். தேவநேய பாவனார். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்றவர் யார்? 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்பவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவநேய பாவனார். தேவநேய பாவனார். ஐந்தாவது வினா. எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தேவநேய பாவனார். தேவநேய பாவனார். செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர். செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தேவநேய பாவனார். தேவநேய பாவனார். கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனாரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனாரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் சி, பொருந்தாதது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர் எல்லாமே தேவநேய பாவனாரின் சிறப்பு பெயர்கள். 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றவர். 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, தேவநேய பாவனார். தேவநேய பாவனார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர். ஈஸிதான். ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவநேய பாவனார். ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவநேய பாவனார். தேவநேய பாவனார் தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இறுதியாக சொற்பொழிவு நிகழ்த்தியது. தேவநேய பாவனார் தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இறுதியாக சொற்பொழிவு நிகழ்த்தியது. ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரை. ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரை. பாவனார் சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு. தேவநேய பாவனார் அவர்கள் சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 8/5/1974. 8/5/1974. சரியானதை கண்டறிக. சரியானதை கண்டறிக.
தேவநேய பாவனார் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தவர். தேவநேய பாவனார் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நிகண்டுகளில் மிக பழமையானது. நிகண்டுகளில் மிக பழமையானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேந்தன் திவாகரம். சேந்தன் திவாகரம். சூடாமணி நிகண்டு ஆசிரியர் யார்? சூடாமணி நிகண்டு ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் சி வீரமண்டல புரூடர். வீரமண்டல புரூடர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி தேவநேய பாவனார். தேவநேய பாவனார். தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி தேவநேய பாவனார். தேவநேய பாவனார். தேவநேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? தேவநேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 43. ஆன்சர் ஆப்ஷன் சி 43. பொறுத்துக. புலவர் ஆப்போசிட் சைடில் நூலின் பெயர். திருவிகா, உவேசா, பரிதிமார் கலைஞர், தேவநேய பாவனார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவிகா உரிமை வேட்டல், உவேசா என் சரித்திரம், பரிதிமார் கலைஞர் ரூபாவதி, தேவநேய பாவனார் விண்ணிலே மண்ணிலே விண். மண்ணிலே விண். திருவிகா உரிமை வேட்டல், உவேசா என் சரித்திரம், பரிதிமார் கலைஞர் ரூபாவதி, தேவநேய பாவனார் மண்ணிலே விண். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தைப்பூசம் அன்று ஓலைச்சுவடியை ஆற்றில் விடப் போவதாக பெரியவர் கூறினார். உவேசா அந்த பெரியவரை தேடிச் சென்ற ஊர் கொடுமுடி, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி 2 கூற்றுகளுமே தவறு. 2 கூற்றுகளுமே தவறு. பொறுத்துக. உவேசா பதிப்பித்த நூல்கள் அதோட எண்ணிக்கை. 8 தொகை, உலா, பரணி, பிரபந்தம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8 தொகையில் 8 நூல்கள், உலாவில் பார்த்திங்கன்னா நமக்கு 9 நூல்கள் பதிப்பிச்சிருக்காரு. பிரபந்தமில் பார்த்திங்கன்னா 2, பரணியில் பார்த்திங்கன்னா 2, பிரபந்தத்தில் 4. 8 தொகையில் 8, உலாவில் 9, பரணியில் பார்த்திங்கன்னா 2 நூல்கள், பிரபந்தத்தில் 4. உவேசா பற்றிய கூற்றுகளில் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் பி மட்டும் தவறு. இவர் பிப்ரவரி 19, 1855 பிறந்தார். உத்தம தானபுரத்தில் பிறந்தார். வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடனில் தொடராக எழுதினார். வேங்கட பிள்ளை என்பாரின் மகனார்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஏன் தவறு? அவரோட தந்தை பெயர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. உவேசா பதிப்பித்தவை. உவேசா பதிப்பித்ததில் 1 மட்டும் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் 1. சரியானதை தேர்வு செய்க. 23. ஆன்சர் ஆப்ஷன் சி உவேசாக்கு 2006 அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கு. இது மட்டும்தான் கரெக்டு. இது எல்லாமே தவறு. ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கும் இடங்களில் தவறானது. 24. ஆன்சர் ஆப்ஷன் டி மட்டும் தவறு. கீழ்திசை சுவடிகள் நூலகம், உலக ஆராய்ச்சி, தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், சரஸ்வதி நூலகத்தெல்லாம் ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க.
கூற்று கொடுத்துருக்காங்க. ஓலைச்சுவடிகளில் உள்ள எழுத்துக்களில் ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது, புள்ளி இருக்காது. ஓலைச்சுவடி கிழியாமல் எழுத வேண்டும் என்பதற்காக இவ்வாறு எழுதப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்றும் சரி காரணமும் சரி. உவேசாவின் காலம் 26வது கொஷின். உவேசாவின் காலம். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி. தேவநேய பாவனார் பிறந்த ஊர் 27. தேவநேய பாவனார் பிறந்த ஊர். ஆன்சர் ஆப்ஷன் சி, சங்கரன் கோவில். சங்கரன் கோவில். பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? பின்வரும் கூற்றுகளில் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். தேவநேய பாவனார் பிறந்தது 7/2/1902, மறைந்தது 15/1/1981. 174 சிறப்பு பெயர்கள் அவருக்கு இருக்குது. எல்லாமே கரெக்டு. பின்வரும் கூற்றுகளை கவனி. தேவநேய பாவனார் பெயரில் சென்னையில் மாவட்ட மைய நூலகம் செயல்படுகிறது. முரம்பு அருகில் பாவனார் கோட்டம் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி, இரு கூற்றுகளும் சரி. இரு கூற்றுகளும் சரி. பின்வரும் கூற்றுகளை கவனி. தேவநேய பாவனார் 43 நூல்களை படைத்துள்ளார். 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார். தேவநேய பாவனார் 43 நூல்களை படைத்துள்ளார். 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் டி, இரு கூற்றுகளும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி, இரு கூற்றுகளும் சரி. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? பின்வரும் கூற்றுகளில் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் பி, பிறப்பு இறப்பு சடங்குகள் சமஸ்கிருதத்தில் நடைபெற வேண்டும் என்றார். பிறப்பு இறப்பு சடங்குகள் சமஸ்கிருதத்தில் நடைபெற வேண்டும் என்றார். கூற்றை ஆராய்ந்து சரியான விடையை தேர்வு செய்க. 32வது. கூற்றை ஆராய்ந்து சரியான விடையை தேர்வு செய்க. கூற்று 1, பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். பாவனார் வரலாறு என்ற நூலை எழுதியவர். கூற்று 1, பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். பாவனார் வரலாறு என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, ரா இளங்குமரனார் அவர்கள். ரா இளங்குமரனார் அவர்கள். செந்தமிழ் சொற்பொருப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? செந்தமிழ் சொற்பொருப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவநேய பாவனார். தேவநேய பாவனார். பின்வரும் கூற்றுகளை கவனி. உவேசாவிற்கு 1942 சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி பெருமைப்படுத்தியது. உவேசாவிற்கு 1942 சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி பெருமைப்படுத்தியது. உவேசாவின் திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. சென்னை திருவான்மியூரில் உவேசா நூலகம் அமைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 2, 3 சரி 1 தவறு. 2, 3 சரி 1 தவறு. 35வது வினா. மகாமகோபாத்தியாய திராவிட வித்யா பூஷணம் தசாஷிநாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றுள்ளவர் யார்? மகாமகோபாத்தியாய திராவிட வித்யா பூஷணம் தாஷ்நாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, உவேசா அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி, உவேசா அவர்கள். மாணவர் ஆற்றுப்படை என்ற நூலை எழுதியவர் யார்? மாணவர் ஆற்றுப்படை என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, டி, லக்குவனார். ஆன்சர் ஆப்ஷன் டி, லக்குவனார். எல்லோரும் இந்நாட்டு அரசர் என்ற நூலை எழுதியவர் யார்? எல்லோரும் இந்நாட்டு அரசர் என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, சி, லக்குவனார். ஆன்சர் ஆப்ஷன் டி, சி, லக்குவனார். என் வாழ்க்கை போர் என்ற நூல் யாருடைய தன் வரலாற்று நூல்? என் வாழ்க்கை போர் என்ற நூல் யாருடைய தன் வரலாற்று நூல்?
சி லக்குவனார். சி லக்குவனார். ஆன்சர் ஆப்ஷன் பி. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார்? நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி. 1815. வள்ளுவர் கண்ட இல்லறம் என்ற நூலை எழுதியவர். வள்ளுவர் கண்ட இல்லறம் என்ற நூலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி. சி லக்குவனார். சி லக்குவனார். உவேசா என் சரிதம் என்னும் தன் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? உவேசா என் சரிதம் என்னும் தன் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆனந்த விகடன். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆனந்த விகடன். 1962 தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கியவர். 1962 தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சி லக்குவனார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சி லக்குவனார். தொல்காப்பியன் என்ற புனைப்பெயரை கொண்டவர் யார்? தொல்காப்பியன் என்ற புனைப்பெயரை கொண்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி. சி லக்குவனார். ஆன்சர் ஆப்ஷன் பி. சி லக்குவனார். பொறுத்துக. தமிழறிஞர் சிறப்பு அடைமொழி. தமிழறிஞர் சிறப்பு அடைமொழி. பெருஞ்சித்திரனார், உவேசா, ராபி சேதுபிள்ளை, திருவிக்கா. ஆன்சர் ஆப்ஷன் சி. பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயக்க மறவர். உவேசா தமிழ் தாத்தா. ராபி சேதுபிள்ளை சொல்லின் செல்வர். திருவிக்கா தமிழ் தென்றல். பெருஞ்சித்திரனார் அவர்கள் தனித்தமிழ் இயக்க மறவர். உவேசா தமிழ் தாத்தா. ராபி சேதுபிள்ளை சொல்லின் செல்வர். திருவிக்கா தமிழ் தென்றல். சேக்கிழார் பிள்ளை தமிழ் என்ற நூலை இயற்றியவர். தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். சேக்கிழார் பிள்ளை தமிழ் என்ற நூலை இயற்றியவர். தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தமிழறிஞர் டாக்டர் உவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன? தமிழறிஞர் டாக்டர் உவேசா அவர்கள் பெயரின் விரிவாக்கம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி. உத்தம தானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன். ஃபர்ஸ்ட்ல இந்த கொஷனுக்கு நான் ஆன்சர் கேட்டிருப்பேன். உத்தம தானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன். 48வது தருமபுரி ஆதீனம் பல்கலை செல்வர் என்றும் குன்றக்குடி ஆதீனம் பன்மொழி புலவர் என்றும் விருதுகள் அளித்து சிறப்பித்தன. யார்? தருமபுரி ஆதீனம் பார்த்திங்கன்னா பல்கலை செல்வர்னும் குன்றக்குடி ஆதீனர் பன்மொழி புலவர்னும் யாருக்கு விருது அளித்திருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் பி. தோப்பா மீனாட்சி சுந்தரனார். தேப்போ மீனாட்சி சுந்தரனார். உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர். உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். பொருந்தாததை எழுதுக. உவேசா பதிப்பித்த நூலில் எது பொருந்தாதது? ஆன்சர் ஆப்ஷன் சி பொருந்தாதது. உலா, கோவை, பரணி எல்லாமே உவேசா பதிப்பித்த நூல்தான். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சேலம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சேலம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று.
கள்ளக்குடி மகாகாவியம் பாவலரேறு பெருஞ்சித்தனார் படைப்புகளில் இல்லாத ஒன்று. கள்ளக்குடி மகாகாவியம் கண்ணதாசன் அவர்களுடையது. கொய்யா கனி, கனிச்சாறு, நூறாசிரியம் எல்லாமே பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூலில் ஒன்று செலெக்ஷன் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி குறிஞ்சி திட்டு. குறிஞ்சி திட்டு யாருடைய நூல்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், கொய்யா கனி எல்லாமே பெருஞ்சித்திரனாருடைய நூல். நூறாசிரியர் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர். நூறாசிரியர் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் சி கவிஞர் பெருஞ்சித்திரனாரது. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? துரைமாணிக்கம். ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர். தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர். இன்னொரு இதழ் கூட இவரோடு தான், அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். டி.கே. சிதம்பரநாதர் உரை எழுதி பதிப்பித்த நூல் எது? டி.கே. சிதம்பரனார் உரை எழுதி பதிப்பித்த நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி முத்தொள்ளாயிரம். ஆன்சர் ஆப்ஷன் பி முத்தொள்ளாயிரம். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார்? திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப், போப்னா ஜியு போப், அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி 1886. 1886. 60வது வினா. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டுமென விரும்பிய மேனாட்டு அறிஞர். மேனாடுனா வெளிநாடு, மேலை நாடு எப்படி வேணா சொல்லலாம். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டுமென விரும்பிய மேனாட்டு அறிஞர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜியு போப். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜியு போப். அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட் கலம்பகம் என்னும் நூலகத் தொகுத்து விளக்கம் அளித்தவர். அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து விளக்கமளித்தவர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஜியு போப். ஆன்சர் ஆப்ஷன் சி ஜியு போப். மகபுகு வஞ்சி என்ற நூலை எழுதியவர் யார்? மகபுகு வஞ்சி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி என புகழ்ந்தவர் யார்? திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி என புகழ்ந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஜியு போப். ஆன்சர் ஆப்ஷன் சி ஜியு போப். திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை. திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஆன்சர் ஆப்ஷன் டி ஜியு போப். இவர் எழுதலை. ஏன்? இவங்க 3 பேரும் ஒன்று தான். வீரமாமுனிவர், தைரிய சுவாமி, கொன்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி எல்லாமே ஒரே நேம் தான். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி ஜியு போப். ஆங்கிலம்னாலே ஜியு போப் வந்துடுவார். இத்தாலி மொழி அப்படின்னாவே வீரமாமுனிவர் வந்துடுவார். வீரமாமுனிவருக்கு தைரியநாதர் என்ற பட்டத்தை அளித்தது யார்? வீரமாமுனிவருக்கு தைரியநாதர் என்ற பட்டத்தை அளித்தது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை தமிழ் சங்கம். மதுரை தமிழ் சங்கம். புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். புறநானூறில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஜியு போப். ஆன்சர் ஆப்ஷன் சி ஜியு போப். ஜியு போப் கிபி 1820ஆம் ஆண்டு டேசாம் நாள் பிறந்தார். ஜியு போப் கிபி 1820ஆம் ஆண்டு டேசாம் நாள் பிறந்தார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 24. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 24. ஜியு போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் டேஸ் ஆகிய மொழி நூல்களை படித்தார்.
ஜி.யு. போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்கள். 8 திங்கள்னா 8 மாதம். வடமொழியும் தமிழும் படித்தார். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். வடமொழியும் தமிழ். பரிதிமாற் கலைஞரின் தனி பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? பரிதிமாற் கலைஞரின் தனி பாசுர தொகை என்ற நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆன்சர் ஆப்ஷன் டி ஜி.யு. போப். ஆன்சர் ஆப்ஷன் டி ஜி.யு. போப். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் என்று கூறியவர். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராபி சேதுபிள்ளை. ராபி சேதுபிள்ளை. தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தனை கொண்டு வந்தவர் யார்? தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தனை கொண்டு வந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். ஆன்சர் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் மொழிபெயர்த்தது எந்த மொழி? திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் மொழிபெயர்த்த தந்த மொழி. ஆன்சர் ஆப்ஷன் பி லத்தீன் மொழி. ஆன்சர் ஆப்ஷன் பி லத்தீன் மொழி. வீரமாமுனிவர் பிறந்த நாடு. வீரமாமுனிவர் பிறந்த நாடு. ஈஸி தான். ஆன்சர் ஆப்ஷன் பி இத்தாலி. ஆன்சர் ஆப்ஷன் பி இத்தாலி. தொன்னுல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர். தொன்னுல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? ஞான கண்ணாடி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். கார்முக தசனி கூச கடுத்தவ் வரக்கன் வென்ற சீர்முக திலவல் பின்னர் திறந்த தன்னாமே வேளார் என்ற வரியை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர். ஆன்சர் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர். தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர். தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி வீரமாமுனிவர். ஆன்சர் ஆப்ஷன் டி வீரமாமுனிவர். தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர். தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். ஆன்சர் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். 80வது வினா. வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? ஆன்சர் ஆப்ஷன் சி வரி வடிவம். ஆன்சர் ஆப்ஷன் சி வரி வடிவம். பரமார்ந்த குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர். பரமார்ந்த குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர். ஆன்சர் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர். தவறான இணைகளை தேர்ந்தெடு. ஆசிரியர் பணியாற்றிய இதழ்கள் கொடுத்துருக்காங்க. நா. பிச்சமூர்த்தி, பாரதியார், பெருஞ்சித்திரனார், மீ. ராசேந்திரன். ஆன்சர் ஆப்ஷன் பி 1ம் 4ம். 1ம் 4ம் தவறு. பாரதியார், இந்தியா விஜயா, தென்மொழி தமிழ்ச்சிட்டு, பெருஞ்சித்திரனார் இது 2ம் தவறு. மதுரகவி, வித்தாரக்கவி, பாவலர் ஏறு, ஆசுகவி பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி மதுரகவி ஓசை நலம் சிறக்க பாடுபவர். வித்தாரக்கவி தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர். பாவலர் ஏறு 4 வகை காவியங்களையும் பாடவல்லவர். ஆசுகவி பாடு என்ற கூறியவுடன் பாடுபவர். மதுரகவி ஓசை நலம் சிறக்க பாடுபவர். வித்தாரக்கவி தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர். பாவலர் ஏறு அப்படின்னா 4 வகை காவியங்களும் பாடவல்லவர். ஆசுகவி பாடு என கூறியவுடன் பாடுபவர். ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர். ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார். புறநானூறு பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை
எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆன்சர் ஆப்ஷன் டி ஜி.யு. போப். ஆன்சர் ஆப்ஷன் டி ஜி.யு. போப். தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3. ஜி.யு. போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எது? ஜி.யு. போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு. ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு. உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாவலரேரே பிரேம்சித்திரனார். பாவலரேரே பிரேம்சித்திரனார். பொருந்தாத இணையை கண்டறிக. 89. பொருந்தாத இணையை கண்டறிக. வீரமாமுனிவர் பரமானந்த குரு கதை, திருவிகா, சைவத்திரவு, தேவநேய பவனார், தமிழ் திருநாள், பெருஞ்சித்திரனார், தமிழ்ச்சோலை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தவறு. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது? 90வது கொஷின். கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? 8 தொகுதிகள். ஆன்சர் ஆப்ஷன் சி. வீரமாமுனிவர் இயற்றிய சிற்றிலக்கியங்கள் எது? வீரமாமுனிவர் இயற்றிய சிற்றிலக்கியங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி கலம்பகம் அம்மானை. கலம்பகம் அம்மானை. தேம்பாவணி என்னும் கிறிஸ்துவ காப்பியத்தை இயற்றியவர் யார்? தேம்பாவணி என்னும் கிறிஸ்துவ காப்பியத்தை இயற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். ஆன்சர் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் பணியாற்றிய போப் பின்னர் எந்த மாவட்டத்திற்கு சென்று சாயர்புரத்தில் தங்கி சமய பணி ஆற்றத் தொடங்கினார்? அங்கு பள்ளிகளை நிறுவினார். தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம்ல பணியாற்றிய ஜி.யு. போப் பின்னர் எந்த மாவட்டத்திற்கு சென்று சாயர்புரத்தில் தங்கி சமய பணி ஆற்றி தொடங்கினார்? அங்கே பல பள்ளிகளையும் நிறுவியிருக்காரு. ஆன்சர் ஆப்ஷன் டி திருநெல்வேலி. ஆன்சர் ஆப்ஷன் டி திருநெல்வேலி. சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை அளித்தார். இந்த டேஸ் சொல்லுக்கு தூய துறவி என்று பெயர். சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சந்நியாசி என்று பட்டத்தை அளித்தார். இந்த டேஸ் சொல்லுக்கு தூய துறவி என்று பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி பாரசீகம். ஆன்சர் ஆப்ஷன் சி பாரசீகம். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியவர் யார்? இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆராய்ச்சி முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜி.யு. போப். ஆன்சர் ஆப்ஷன் சி ஜி.யு. போப். வீரமாமுனிவர் காலம். ஆன்சர் ஆப்ஷன் பி 1680 முதல் 1747 வரை. 1680 முதல் 1747 வரை. உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவருகின்றவர் யாருமில்லை. உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவருகின்றவர் யாருமில்லை. ஆன்சர் ஆப்ஷன் சி ஜி.யு. போப். ஆன்சர் ஆப்ஷன் சி ஜி.யு. போப். பின்வருவனவற்றில் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது? பின்வருவனவற்றில் வீரமாமுனிவர் எழுதாத நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சத்தியவேத கீர்த்தனை. சத்தியவேத கீர்த்தனை. இது எல்லாமே அவர் எழுதின நூல்கள். வேதியர் ஒழுக்கம் என்ற உரைநடை நூலை எழுதியவர். வேதியர் ஒழுக்கம் என்ற உரைநடை நூலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர். ஆன்சர் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். வசனநடை கைவந்த வள்ளலார், புதுநெறி கண்ட புலவர், தைரியநாதர், காந்திய கவிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படுவர்கள் யார் என ஆப்போசிட் சைடில் இருந்து சூஸ் பண்ணுங்க.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வீரமா வசன நடை கைவந்த வள்ளலார், ஆறுமுக நாவலார், புதுநெறி கண்ட புலவர், ராமலிங்க அடிகளார், தைரியநாதர், வீரமாமுனிவர், காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர். வசன நடை கைவந்த வள்ளலார், ஆறுமுக நாவலார், புதுநெறி கண்ட புலவர், ராமலிங்க அடிகள், தைரியநாதர், வீரமாமுனிவர், காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர். மொத்தமாக இன்றைக்கி 100 கொஷின் பார்த்தாச்சு. 100 கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் டெஸ்ட் போட்டு அட்டன் பண்ணிக்கலாம். தென் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதில் சிலபஸ் அப்டேட் பண்ணிவிடுவேன். நீங்கள் சிலபஸ் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.